இந்த வீடியோவில் நாம எஸ்சிபி கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். லைனக்ஸில் எஸ்சிபி கமாண்டை யூஸ் பண்ணி ஃபைல் இல்லை டைரக்டரியை வந்து ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு வந்து நம்மளால் காப்பி பண்ணிக்க முடியும். இது ஆஸ் யூஸ்வல் வந்து நம்ம சிபி கமாண்ட் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் ஒர்க் ஆகும். பட் இந்த எஸ்சிபி கமாண்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரியை காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இந்த எஸ்சிபி கமாண்டோட சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நார்மலாக சிபி கமாண்டோட சின்டெக்ஸ் மாதிரி தான் இதுவும் சிமிலராக இருக்கும். பட் இதில் எஸ்சிபி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு கமாண்டை மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். தென் உங்களுக்கு எந்த ஃபைலில் டைரக்டரியை காப்பி பண்ணணுமோ அந்த ஃபைலோட இல்லை டைரக்டரியோட நேம், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு எந்த சர்வரில் ரிமோட் சர்வரோட ஐபி அட்ரஸ் அண்ட் அதோட பாத்து, அதாவது எந்த பாத்துல நீங்க காப்பி பண்ண போற ஃபைல் வந்து பேஸ்ட் ஆகணும் அந்த பாத்தை மென்ஷன் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். எஸ்சிபி அப்படின்னா செக்யூர் காப்பி புரோட்டோகால் அப்படிங்கிறது மீனிங். இந்த புரோட்டோகால் வந்து எஸ்எஸ்ஹெச் அப்படிங்கிற ஒரு செக்யூர்டான மெத்தடை யூஸ் பண்ணி ஃபைல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ் ஆகுது. இந்த செக்யூர்டான மெத்தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் இருந்து, அதாவது ஒரு சர்வர்ல இருந்து ரிமோட் சர்வருக்கு உங்களோட ஃபைல் காப்பி ஆகும்போது அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற டேட்டா ஓவர் த இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரான மெத்தட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த எஸ்சிபி கமாண்ட் யூஸ் பண்றதுக்கு சில ரெக்குயர்மெண்ட்லாம் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு நம்ம ஃபைலை காப்பி பண்ண போறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ரெண்டு சர்வருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து இருக்கணும், அதாவது கனெக்டிவிட்டி இருக்கணும். ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வர் நம்மளால ரீச் பண்ண முடியணும். அண்ட் ரிமோட் சர்வரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நமக்கு வேணும். அண்ட் அந்த சர்வரோட ஐபி அட்ரஸும் நமக்கு வேணும். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்க போகிறது, என்கிட்ட இப்போ வந்து ரெண்டு சர்வர் இருக்குது. இது வந்து சர்வர் 1. சர்வர் 1ஓட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 192.168.251.9 அண்ட் இதோட யூசர் நேம் இருக்குது என்கிட்ட, இதோட பாஸ்வேர்டும் என்கிட்ட இருக்குது. அண்ட் இந்த சர்வரோட ஹோஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் 1. ஸோ இதுதான் வந்து அந்த சர்வர். இந்த பிளாக் ஸ்க்ரீனில் இருக்க இந்த சர்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சர்வர் 1. ஸோ ஐபி பார்த்தீங்கன்னா 192.168.251.9. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் என்கிட்ட இன்னொரு சர்வர் இருக்கு. இதுதான் நம்மளோட ரிமோட் சர்வர், அதாவது இந்த சர்வர் 1ல இருந்து இந்த 2 சர்வருக்கு வந்து நம்ம ஃபைலை காப்பி பண்ண போகிறோம். ஸோ இதோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 192.168.251.206. இதுவுமே நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ஒயிட் கலர் ஸ்க்ரீனில் இருக்க இந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் 2. இதோட ஐபி அட்ரஸ் வந்து 251.206 அண்ட் இதோட ஹோஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் சர்வர் 2. ரெண்டு சர்வர் நம்ம கிட்ட இருக்கு. ரெண்டு சர்வர்ல இருந்து ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வர் நம்மளால ரீச் பண்ணிக்க முடியும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ என்னோட சர்வர் 2ல இருந்து சர்வர் 1 வந்து நான் பிங் பண்றேன். எனக்கு ரிப்ளை வருது. அதே மாதிரி சர்வர் 1ல இருந்து சர்வர் 2 பிங் பண்ணி பார்த்தோம். 206. ரெண்டு சர்வரும் ரீச்சபிள்ல இருக்கு. ரெண்டு சர்வரோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டும் என்கிட்ட இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபைல் எப்படி காப்பி பண்றது, அதாவது எஸ்சிபி கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி ஃபைல் காப்பி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சர்வர் 1ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டெக்னோ அப்படிங்கிற யூசர்ல லாகின் பண்ணியிருக்கேன். இந்த யூசர்ல என்கிட்ட வந்து ரெண்டு ஃபைல், ஒரு டைரக்டரி அண்ட் ஒரு ஃபைல் இருக்கு. இந்த டைரக்டரிக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 50 ஃபைல்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட்ஸ்லாம் இருக்கு. என்னோட சர்வர் 2 வந்து பாத்தீங்கன்னா நான் உபுண்டு அப்படிங்கிற ஒரு யூசர்ல லாகின் பண்ணியிருக்கேன். இந்த யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா உபுண்டு. இந்த யூசர்ல நான் கரண்டா இருக்க பாத்து வந்து /home ubuntu. இந்த பாத்துல எந்த ஃபைலுமே இல்லை. இப்ப நம்ம சர்வர் 1ல டெக்னோ /home டெக்னோ அப்படிங்கிற பாத்துல இருக்க இந்த ஃபைல் அண்ட் டைரக்டரி இது ரெண்டையுமே இந்த சர்வர் 2க்கு நம்ம /home ubuntu அப்படிங்கிற இந்த பாத்துக்கு நம்ம காப்பி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைல் மை டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபைலை வந்து காப்பி பண்ணுவோம். அதுக்கு எஸ்சிபி அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு, இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ வந்து நம்ம எந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ண போறதுல சிம்பிளா ஒரு ஃபைலை மட்டும் காப்பி பண்ற கமாண்டை வந்து பார்க்கலாம்.
நம்மளோட சோர்ஸ் ஃபைலோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிடணும். சோர்ஸ் ஃபைல் நேம் வந்து mytext.txt ஸ்பேஸ் விட்டு இப்போ நம்மளோட ரிமோட் சர்வர்ல எந்த யூசர்ல, அதாவது எந்த யூசரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம கிட்ட இருக்கோ, எந்த யூசரோட ஹோம் டைரக்டரியில் நம்ம ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணணுமோ அந்த யூசரோட நேமை வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிடணும். என்னோட சர்வர் 2ஓட யூசர் நேம் வந்து உபுண்டு @ன்னு கொடுத்துட்டு அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் 192.168.251.206 கொடுத்துட்டு கோலன். ஸோ இந்த கோலனுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த பேஸ்ட் ஆகக்கூடிய, அதாவது டெஸ்டினேஷன் பாத்தை வந்து மென்ஷன் பண்ண போறோம். ஸோ இது வந்து யூசர் நேம் அண்டு அதோட ஐபி அட்ரஸ் /home/ubuntu. உபுண்டு யூசர்ல இருக்கும். இந்த ரிமோட் மிஷினோட ஐபி அட்ரஸ் வந்து 251.206 அண்ட் இந்த பாத்துல நம்ம வந்து அந்த ஃபைலை காப்பி பண்ண போறோம். இந்த பாத்துல ஆஸ் ஆஃப் நவ் எதுவுமே வந்து இல்லை. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இந்த கீ வந்து ஆட் பண்ணலாமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்த உடனே நமக்கு ரிமோட் மிஷினோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கணும். அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஃபைலோட ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகுது. 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்னோட ரிமோட் மிஷினில் நான் இந்த ஃபைல் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்குறேன். இந்த ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ கேட்டன் கொடுத்து இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ என்னோட கண்டென்ட்ஸும் வந்து அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு டைரக்டரியை எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு எஸ்சிபி அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போவும் நான் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணல. நான் ஜஸ்ட் அந்த டைரக்டரியோட நேமை கொடுத்து ஸ்பேஸ் விட்டு உபுண்டு டெஸ்டினேஷன் சர்வரோட யூசர் நேம் அதோட ஐபி அட்ரஸ். எந்த பாத்தில் நம்ம காப்பி பண்ணணும் பேஸ்ட் பண்ணணுமோ அந்த பாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா இந்த கமாண்ட் வந்து எனக்கு எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா சிபி கமாண்ட்ல நம்ம ஒரு டைரக்டரி காப்பி பண்ணணும் அப்படின்னா -r அப்படின்னு ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். அதே இந்த எஸ்சிபி கமாண்டும் சேம் லைக் சிபி கமாண்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சிபி கமாண்ட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை இந்த எஸ்சிபி கமாண்ட்ல யூஸ் பண்ணாதனால நமக்கு இந்த ஃபைல் வந்து காப்பி ஆகாது. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நாட் ஏ ரெகுலர் ஃபைல் அப்படின்னு வந்து நமக்கு ஒரு எரர் வந்திருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதே -r. இந்த -r அப்படின்னா ரெக்ரெசிவா டைரக்டரியை காப்பி பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட். ஆஸ் யூஸ்வல் சிபில வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டரியை காப்பி பண்ணணும் அப்படின்னா -r அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். அகைன் பாஸ்வேர்டு கேட்கும். எனக்கு வந்து இப்போ காப்பி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா தெரியும், ஒரு ஒரு ஃபோல்டர் காப்பி பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துட்டாச்சு, அண்ட் ஒரு ஃபைலை எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இது வந்து எப்படின்னா ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மெத்தட். ஸோ இதே மாதிரி நம்ம வைஸ் வெர்சாவும் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் இந்த 2 டைரக்டரியுமே வந்து ரிமூவ் பண்ணுறேன். டைரக்டரி அண்ட் ஃபைல் ரெண்டுத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். நான் காப்பி பண்ண ஃபைல் அண்ட் டைரக்டரி ரெண்டையுமே வந்து இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட எந்த சோர்ஸ்ல வந்து எந்த ஃபைலுமே இல்லை. இப்போ அகைன் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா என்னோட ரிமோட் சர்வர் வந்து இந்த ஃபைல் அண்ட் டைரக்டரியை வந்து என்னோட சோர்ஸ் சர்வருக்கு காப்பி பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் எஸ்சிபி அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபைலை காப்பி பண்றது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம சோர்ஸை வந்து முன்னாடி வந்து என்னன்னா ஃபைல் நேம் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா ரிமோட் சர்வரோட டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். ரிமோட் சர்வரோட டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அதோட ஐபி அட்ரஸ். கொடுத்துட்டு எந்த ஃபைல் வந்து காப்பி பண்ணணும். இப்போ வந்து ஆஸ் ஆஃப் நமக்கு இதுதான் வந்து சோர்ஸ் வந்து நம்மளோட ரிமோட் சர்வர்.
ஸ்லாஷ் ஹோம் உபுண்டுல மை டெக்ஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த நேம் வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா வந்து நமக்கு எரர் அடிச்சிடும். எக்ஸாக்டாக அந்த ஃபைல் நேம் இல்லை அப்படின்னா நமக்கு எரர் அடிச்சிடும். எனக்கு தெரியும், அதனால போட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த ஃபைலோட நேமே எக்ஸாக்டாக நேம் அண்ட் பார்த்து வந்து எக்ஸாக்டாக நோட் பண்ணி இதில் என்டர் பண்ணணும். ஸோ நம்ம இங்கேருந்தும் வந்து டைரெக்டாக அந்த சர்வர் ஒன்று காப்பி பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக சர்வர் ஒன்றுலேருந்தே ரிமோட் சர்வர் வந்து காப்பி பண்ணிக்க போகிறேன். நமக்கு டெஸ்டினேஷன் வந்து கரண்ட் பாத் அப்படின்னா டாட் அப்படின்னு கொடுத்தோம்னா கரண்ட் பாத்தா எடுத்துக்கும். இல்லைன்னா நம்ம ஸ்லாஷ் ஹோம் டெக்னோ அப்படின்னு டைரெக்டாக இந்த பாத்தை கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதை மென்ஷன் பண்ணாலும் ஒன்று தான், டாட்னு வச்சாலும் ஒன்று தான். அகெயின் ரிமோட் சர்வரோட பாத்து கேட்கும். கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ அந்த ஃபைல் வந்து காப்பி ஆகிருக்கும். இதே மாதிரி அங்கே இருக்க டைரக்டரியை காப்பி பண்ணணும் அப்படின்னா மை டாக் அப்படின்னு கொடுத்தாச்சு. டைரக்டரி காப்பி பண்ணுறதுக்கு -r அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த -r அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா டைரக்டரியும் காப்பி பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம -r அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்துருக்கோம். இதுல மேஜரா இன்னும் ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் P அண்ட் ஸ்மால் p. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் p எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம ஒரு ஃபைல் இல்லை டைரக்டரி வந்து சர்வர் 1ல இருந்து சர்வர் 2க்கு காப்பி பண்றோம் அப்படின்னா பேஸ்ட் ஆகும்போது சர்வர் 2ல என்ன டைம் இருக்கோ அந்த டைம் தான் வந்து கிரியேஷன் டைமா பை டிஃபால்ட் எடுத்துக்கும். அதாவது சர்வர் 1ல நான் ஒரு ஃபைலை வந்து 647க்கு கிரியேட் பண்ணிட்டேன். பட் 657-59க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் ஃபைலை நான் சர்வர் 2க்கு காப்பி பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரிமோட் சர்வர் அதோட ஹார்ட் டிஸ்கில் அந்த ஃபைல் அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ண போகுது. ஸோ அதோட கரண்ட் டைம் ஸ்டாம்ப் என்னவோ அதை தான் கிரியேஷன் டைமாக எடுத்துக்கும். ஆனால் ஒரிஜினலாக இந்த சர்வர் 1ல இந்த ஃபைல் கிரியேட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா 647. இந்த டைம் ஸ்டாம்பை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி அந்த பேஸ்ட் ஆகிற இடத்துலையும் கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஸ்மால் p அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் வந்து இந்த டைரக்டரி அண்ட் ஃபைலை வந்து 659க்கு வந்து என்னோட சர்வர் 2க்கு காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப் வந்து 659 அப்படின்னு காட்டுது. இப்போ நான் இது ரெண்டத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த பாத்தில் எதுவுமே இல்லை. கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7-1. நான் இப்போ 7-1க்கு இந்த ஃபைலில் டைரக்டரி ரெண்டுத்தையுமே நான் இப்போ காப்பி பண்ணுறேன். -r அப்படின்னு கொடுத்துட்டு மை டாக் ஸ்டார். ஸோ இந்த மை ஸ்டார் அப்படின்னா டைரக்டரியும் எடுத்துக்கும், என்னோட டெக்ஸ்ட் ஃபைலும் அட் அ டைமில் காப்பி ஆயிரும். Ubuntu. ஓகே, காப்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 7-2 இந்த டைமுக்கு தான் இது வந்து பேஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு கரண்ட்டாக பேஸ்ட் ஆன டைம் வந்து இங்கே எடுத்துச்சு. பட் என்னோட சர்வர் 1ல இந்த ஃபைலை நான் கிரியேட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா 647க்கே நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டைம் ஸ்டாம்பும் சேர்ந்து உங்களுக்கு அங்கே பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஸ்மால் p ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட்ல நான் -p வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல நம்ம வந்து இது ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா SCP ஸ்பேஸ் விட்டு -r எதுக்காகனா நம்ம டைரக்டரி அண்ட் ஃபைல் ரெண்டுமே காப்பி பண்ணுறோம். டைரக்டரி இருக்கிறதுனால ஆறுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்மால் p ரெண்டு ஆப்ஷனையும் வந்து நான் மெர்ஜ் பண்ணி போட்டிருக்கேன். ஒவ்வொரு டைமும் தனித்தனியாக நம்ம ஐஃபன் மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஐஃபன்லேயே கூட நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ p எதுக்காக அப்படின்னா இந்த டைம் ஸ்டாம்பை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். காப்பி ஆயிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சோர்ஸ் சர்வரில் என்ன டைமில் இந்த ஃபைல் கிரியேட் ஆனிச்சோ அதே சேம் டைம் ஸ்டாம்ப் வந்து நமக்கு டெஸ்டினேஷன்லேயும் வந்து ப்ரிசர்வ் ஆகி பேஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் ஒன் மோர் ஆப்ஷன் -P. இந்த P எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்கேஸ் என்னோட ரிமோட் சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்க SSH இந்த SCP ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால் வந்து SSH. SSHோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் வந்து 22 போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது டெஸ்டினேஷன் ரிமோட் சர்வர் வந்து அதோட SSH வந்து 22 போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த -P அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் உங்களோட ஆர்கனைசேஷனில் ஒரு சர்வரோட ரிமோட் SSH போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22 அப்படின்னு இல்லாமல் கஸ்டமைஸ்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது கஸ்டமைஸ்டு மீன்ஸ் 4000 ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் யூஸ்வல் நீங்கள் கமாண்ட் ரன் பண்ணால் அது வந்து காப்பி ஆகாது. ஏன்னா அந்த சர்வீஸ் வந்து SSH சர்வீஸ் வந்து உங்களுக்கு 22ல் ரன் ஆகலை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், -P அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கஸ்டமைஸ்ட் போர்ட்டோ, ஃபார் எக்ஸாம்பிள் 4000 போர்ட்டில் வந்து உங்களோட SSH சர்வீஸ் ரன் ஆகுது அப்படின்னா அந்த போர்ட் நம்பரை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட SCP கமாண்ட் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணணும். அப்போ தான் வந்து காப்பி ஆகும். ஸோ இதை வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு SSH சர்வீஸோட போர்ட் நம்பர் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத வந்து நீங்களே மாற்றி பார்த்துட்டு ஸோ ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு குயிக் ரீகால் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, SCP கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு வந்து எப்படி ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸை காப்பி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் டைரக்டரி காப்பி பண்ணும்போது -R அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அண்ட் டைம் ஸ்டாம்ப் வந்து சோர்ஸ் சர்வரில் இருக்க டைம் ஸ்டாம்பே வந்து டெஸ்டினேஷன் பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா -P அப்படிங்கிற ஆப்ஷன், p அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். அண்ட் இன்கேஸ் உங்களோட டெஸ்டினேஷன் சர்வரில் SSH போர்ட் வந்து வேற ஒரு கஸ்டமைஸ்ட் போர்ட்டில் ரன் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 4000 போர்ட்டுக்கு -P அப்படிங்கிற ஆப்ஷனை மென்ஷன் பண்ணிட்டு அண்ட் அந்த கஸ்டமைஸ்ட் போர்ட் நம்பரையும் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த போர்ட் வழியாக ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அண்ட் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு.